இப்ப அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து காக்கைக்கு வந்து சாதம் வாங்க சார். படையல் மாதிரி காக்கைக்கு வந்து சாதம். அத வந்து காக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எதனால காக்கை எடுக்கல? இப்போ அமாவாசைக்கு வந்து ஒரு சிலர் வந்து நம்ம அதாவது அவங்களோட முன்னோர்களுக்காண்டி வேண்டிட்டு நீங்க சாப்பாடு வைக்கிறது, அந்த விரத காலத்த நம்ம மேற்கொண்டு அவங்க செய்றாங்க. இப்போ இப்படி பல பேரு வைக்கிறாங்க. பலர்ட்ட வந்து எனக்கு இது மாரியான கொஸ்டின் வந்திருக்கு. என்ன சொல்லுவாங்க, இது அது இல்லாம நம்ம அந்த கமெண்ட்ஸ்ல கூட நெறைய பேர் சொல்லுவாங்க, "நாங்க சாப்பாடு வச்சோம். எடுக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு முறையும் பண்ணி நாங்க ஏமாந்து போயிர்றோம்." அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு விஷயத்த முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னாக்கா, இல்ல அது தள்ளி போகுது, இது தாமதமாகுது, இல்ல அதுல ஏதாவது ஒரு இடர்பாடு வருது அப்படின்னாக்கா, அதாவது நம்மளோட கர்ம வினைன்னு நம்ம சொல்லலாம். கர்ம வினை, இந்த ஊழ்வினை அத சொல்லலாம். இப்போ அது கூட நம்மளோட அந்த ஒரு சில விஷயங்கள் நடைபெறாம போறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயத்த நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த காக்கைக்கு நம்ம சோறு வச்சு, அந்த முன்னோர்கள் வந்து எடுக்கிறதெல்லாம் முன்ன காக்கை வந்து எடுக்கிறத நம்மள சீண்டல அப்படின்னாக்கா, ஆ நம்ம அதுக்கு என்ன என்ன மாரியான காரணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில, இன்னைக்கு எத்தன பேர் வந்து இந்த பசங்க வந்து பெத்தவங்கள பார்த்துக்கிறாங்கன்னா, பல பேர் வந்து பல பெற்றோர்களுக்கு சோறு கூட போடுறது கிடையாது. அவங்க மருத்துவ செலவா இருந்தாலும் சரி, மத்த விஷயம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு பல பேரோட அதாவது பையனா இருந்தாலும் சரி, மருமகளா இருந்தாலும் சரி, இவங்கலாம் எப்படின்னா, இந்த வயதான மாமியார்கள் அவங்க இருந்தாங்கன்னா, இல்ல மாமனாரோ இருந்தாங்கன்னா, இவன் எப்ப சாவான், திண்ணை எப்ப காலியாகும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இன்னைக்கு பல பேருக்கு. அத பெத்த புள்ளையா இருந்தாலும் அவனுக்கும் அதே மனநிலை தான் கண்டிப்பா. இருக்கு. வயசாயிட்டாக்கா, இவங்க எப்ப சாவாங்க, நம்ம திண்ணை எப்படா காலியாகும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான். இல்ல இருக்கும்போது அந்த ஒரு வாய் கஞ்சி கூட ஊத்துறது கிடையாது. அவங்களுக்கு பசிப்பினி போக்குறதுக்கு, இல்ல மருத்துவ செலவுக்கு எந்த ஒரு விஷயமும் செய்யறது கிடையாது. இப்ப இதெல்லாம் செய்றான், செய்யல. இது அதுக்கு அ அப்பாற்பட்ட விஷயம். இப்ப இப்ப இது ஏன்பா ஒருத்தனால முடியல, உனக்கு வசதி வாய்ப்பு இல்ல. வசதி வாய்ப்பு இல்லாதவன் அவங்க பெத்தவங்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் செய்யலாம். வசதி வாய்ப்பு இருக்கிறவன் தான் இருக்கிறவங்க தான் பண்ண பெத்தவங்கள மாட்றாங்க. வஞ்சிக்கிறான். இப்போ இன்னும் அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா பார்த்தீங்கன்னாக்க, சரி ஓகே. இப்பேற்பட்ட ரொம்ப பிரச்சனையில இருந்து அவங்க இறந்துடுறாங்க. இவங்க இறந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, இவங்க கொண்டு அந்த அடக்கம் பண்றாங்க இல்லையா? இந்த நல்லடக்கம் பண்றாங்க இல்லையா? நல்லடக்கம் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, அதில என்ன பண்ணுவான்னா, பாலு, தேனு, பாயாசம் அனைத்தையும் பாலு, பீரு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஊத்துவான். இருக்கும்போது ஒரு வாய் தண்ணி ஊத்துறது கிடையாது. குடுக்குறது கிடையாது. ஆனா இவங்க இறந்ததுக்கு அப்புறம் பல விஷயங்கள அவங்களுக்கு அந்த என்னோட படையல்லாம் தகப்பனுங்க படைச்சிருவாங்க. அவங்களுக்கு வேண்டியத இருக்கும்போது அவன் செஞ்சிருந்தாங்கன்னா, இன்னும் ஒரு 10 வருஷம் உயிரோட வாழ்ந்திருப்பான். அவன் சாகட்டும்னு பட்டினி போட்டு கொன்றது. அதுக்கப்புறம் வந்து நீ புதைகுழியில என்னத்த ஊத்துனா என்ன வந்து கிடைச்சிற போது? இது இந்த ஒரு விஷயம். இது முடிஞ்சிடும். அப்புறம் 14ஆம் நாள்ல கறி, மீன் எல்லாம் ஆக்கி, இவன் தான் திங்க போறான். அது படையல்ங்கிற பேர்ல. அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் பண்ண போறது கிடையாது. இப்ப இதெல்லாம் இத்தன அக்கிரமமும், அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு, அவன் நீங்க கொண்டு போய் காக்கைக்கு சோறு வச்சோன்ன, உடனே காக்கை வந்து எடுக்கணுங்கிறது என்ன நீதி? அது நம்ம பண்ணுன இத்தன விஷயத்துக்கும் அவங்க இப்படி இறந்த ஒரு ஆத்மா வந்து ம். எப்படி வந்து சாந்தி அடையும்? சாந்தி அடையும். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ஆத்மாங்கிறது சாந்தியே அடையாது. அந்த ஆத்மா என்ன பண்ணும்? தான் வஞ்சிக்கப்பட்டு, நான் துன்பப்பட்டு, எத்தன பிரச்சனைக்கு இடையில அந்த ஒரு குழந்தைய பெற்றெடுத்து அந்த பெத்தவங்க காப்பாத்தியிருப்பாங்க. எந்த ஒரு எண்ணமுமே இல்லாம நீ அவங்கள வஞ்சிச்சு சாகடிச்சுட்ட. இதுக்கப்புறம் வந்து அந்த ஆன்மா வந்து உனக்கு எப்படி நல்லது பண்ணும்? இப்ப இந்த மாரியான ஆட்களுக்கு இவங்களோட குடும்பத்துல என்ன நடக்கும்? இந்த அதாவது இறந்தவர்களுக்கு அந்த அவங்களாவது வஞ்சிக்கப்பட்டு இறந்தவர்களோட குடும்பம் பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல அவங்களுக்கு அவங்களோட இது என்ன நினைப்பு? நாங்க நல்லா தானே இருக்கோம். நாங்க நல்லா இருக்கோம் அப்படிங்கிற மாரியா. கொஞ்சம் கொஞ்சமா அதாவது பெத்தவர்களுக்கு சோறு போடாம, இல்ல பெத்தவர்கள வஞ்சித்து அவங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணாம, இன்னும் மத்த விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சார்ந்து இருக்கும். இந்த இதெல்லாம் நம்ம செய்யாம இருக்கோம். அவங்க குடும்பத்தில பார்த்தீங்கன்னாக்கா, சண்டை சச்சரவு இருந்துட்டே இருக்கும். என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் நிம்மதி இருக்காது. ம், ம், ம். அந்த பெற்ற குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காது. இல்லைன்னா இவங்கள விட்டு அந்த குழந்தைங்க வேற ஒரு சில ஒரு வாழ்க்கைய தேடி போற மாரியான ஒரு சூழ்நிலைலாம் வரும். இது தொடர்ந்து அவங்க குடும்பத்தில நீ என்னதான் சம்பாதிச்சாலும் அந்த ஒரு இதுல. இப்போ இவன் பெத்த அப்பனுக்கும், அம்மாவுக்கும் இவங்க என்ன பண்ணாங்களோ, இதத்தான் இவங்க அறுவடை பண்ற மாரியான ஒரு சூழ்நிலை வரும். கண்டிப்பா இது 7, 7 ஜென்மத்துக்கும் அவங்க நெனச்சுக்கிறான் காசு பணம் இருந்தா எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். 7, 7 ஜென்மத்துக்கும் இந்த பாவங்கிறது தீரவே தீராது. நீ எந்த கடல்ல போய் முங்கி இழுத்துட்டு வந்தாலும் இந்த பாவங்கிறது தீராது. இப்போ இந்த இந்த ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் விஷயம். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? சரி ஓகே நான் இதுவரைக்கும் தப்பு பண்ணிட்டேன். நான் முடியல. அ இனி அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான காரியத்த நான் செய்யணும். இல்ல நான் இந்த எ எல்லாரும் இயல்பு தான். தப்பு பண்றதுங்கிறது இயல்பு தான். இனியாவது நான் அவங்க வந்து அவங்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சு, அவங்களோட ஆத்மா வந்து மோட்சம் அடையணும்.
என்னோட வாழ்க்கையில அடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னா, என் பிள்ளை குட்டிகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா, நேரா கிளம்பி மா இது அதான் ராமநாதபுரம் மாவட்டத்துல மாரியூருங்கிற ஒரு ஊர் இருக்கு. ம். அங்க என்ன அப்படின்னாக்கா, அதாவது ராமன் வந்து வதம் செஞ்ச இடம். மாரீச்சனை வந்து வதம் செஞ்ச இடம், மோட்சம் குடுத்த இடம். அந்த கடல்ல போய் நீராடிட்டு, அங்கே பூவேந்திநாதர் ஆலயம் இருக்கு. அங்க அந்த அம்மன அப்பயும் நீங்க தரிசனம் பண்ணிட்டு, இதோட நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் போகட்டுன்ட்டு. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா, இப்ப அந்த இடத்துல போய் உன்னோட கர்ம வினை எல்லாம் தீரணும் அப்படின்னா, கடல்ல நீராடுறதுக்கு முன்னாடி மொட்டை போட்டுருங்க. ம். மொட்டை ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஒரு மொட்டை போட்டு, அடுத்தது அந்த கடல்ல முங்கி எந்திரிக்கிறான்னா, புது அவதாரம். அவன் புதுசா பொறந்ததுக்கு சமம். அவன் ஏற்கனவே இருந்தவன் செத்தான், நீ புதுசா ஒருத்தன் பொழச்சு வரான், உயிர் பெத்து வராங்கிற மாரி. அதுக்கப்புறம் மொட்டை போட்டு நான் கடல்ல நீராடி அயக்குத்தனம் பண்ணுவேன்னா, அதுக்கப்புறம் யாரு கடவுளே வந்தாலும் காப்பாத்த முடியாது. இந்த ஒரு விஷயத்த செஞ்சாக்கா, அந்த உன்னோட வந்துட்டு இந்த நீங்க கடல்ல நீராடிட்டு, அவர நாங்க அம்மையும் அப்பனையும் தரிசனம் பண்ணிட்டு, நேரா வந்து நீங்க அடுத்தது அமாவாசைக்கு, ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்க கண்டிப்பா இந்த சாதம் வைங்க. நீ வேண்டிட்டு, "அம்மா, அப்பா நீங்க வந்து நீங்க இத எடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வை. கண்டிப்பா வருவாங்க. அப்படி இல்லைன்னா, என்ன தொடர்பு பண்ணா, அதுக்குண்டான அவங்களோட ஆத்மா சாந்திரி இருக்கு. என்ன ஒண்ணுறதோ, அத நம்ம செஞ்சு தரலாம். அத நான் இது பண்ணி தரலாம். இப்போ இன்னொரு விஷயமும் அது கூடவே அடிஷனலா சொல்லலாம். இப்போ எந்த ஒரு வீட்ல, அதாவது ஜீவராசிகள், அதாவது காக்கையோ, பறவை உயிரினங்களோ, எந்த ஒரு வீட்ல வல்லையோ, ம். அப்போ அது இல்லாம வீட்ல அந்த பல்லி நடமாட்டம் இல்லாம இருந்ததாவோ, அங்க ஒரு துர்சக்தியோ, இல்லன்னா வீட்டு வாசல்ல நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, வச்சிருக்க செடியெல்லாம் வாடி போய் கிடக்கும். இதெல்லாம் ஒரு சில அறிகுறிகள். முதல்ல காக்கையோ, நம்ம வீட்டுக்கு பறவை உயிரினங்களோ வராம போச்சுனாவே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்ல ஏதோ துர்சக்தி இருக்கு. இல்லைன்னா ஒரு கெட்ட ஆத்மா அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அத போக்குறதுக்கு என்னங்கிறத அவன் முடிவு பண்ணி, அதுக்கு உண்டான விடயத்த தேடினா, அவனோட வாழ்க்கையில மாற்றமும், முன்னேற்றமும் உண்டாகும். இதுதான் இதுக்கு உண்டான ஒரு விஷயம்.